நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளன. அதனால் அப்பகுதி மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகேஸ்வரன். நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் பகுதிகளில் குடியிருப்பு மற்றும் தேயிலை தோட்டங்களில் முகாமிட்டிருக்கக்கூடிய காட்டு யானை கூட்டங்களால் தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்திருக்கிறார்கள். குறிப்பாக கூடலூர் அருகே இருக்கக்கூடிய பாண்டியாறு பகுதியில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு தொழிலாளி ஒருவர் காட்டு யானையால் தாக்கப்பட்டு தற்போது கோவையில் சிகிச்சை பெற்று வருகிறார். குறிப்பாக இந்த பாண்டியாறு பகுதிகளில் இரவு நேரங்களில் குடியிருப்பு அருகே வரக்கூடிய இந்த காட்டு யானைகள் பகல் நேரங்களில் குடியிருப்பை ஒட்டி அமைந்திருக்கக்கூடிய ஒரு சிறிய வனப்பகுதியில் படுத்து உறங்குவதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. இதனால் தொழிலாளர்கள் பணிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டிருக்கிறது. தங்களுக்கு காட்டு யானைகளிடமிருந்து பாதுகாப்பு வழங்க கோரி அந்த தோட்டத்தில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்கள் நேற்று தங்களுடைய பணிகளை புறக்கணித்து கோட்ட மேலாளர் அலுவலகம் முன்பாக முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதே போல பந்தலூர் பகுதியிலும் 20க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் முகாமிட்டிருக்கிறது. இந்த யானைகள் காலை மற்றும் மாலை நேரங்களில் சாலையை கடப்பதை வழக்கமாக கொண்டிருக்கின்றன. எனவே இந்த யானைகளையும் கண்காணிப்பதில் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றார்கள். குறிப்பாக தற்போது கூடலூரில் பலாப்பழ சீசன் துவங்கியுள்ளதால் இதனை ருசிப்பதற்காகவே அதிக அளவில் காட்டு யானைகள் ஊருக்குள் புகுவதை வழக்கமாக கொண்டிருப்பதாக வனத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே குடியிருப்பு முன்பு இருக்கக்கூடிய பலாப்பழங்களை வெட்டி அகற்றிட வனத்துறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தி இருந்தது. இருப்பினும் பல இடங்களில் வனத்துறையினருடைய அறிவுறுத்தலை பின்பற்றாமல் பல இடங்களில் இன்னும் பலாப்பழங்கள் வெட்டி அகற்றப்படாமல் இருக்கிறது. குறிப்பாக தற்போது காட்டு யானைகள் இடம்பெயர்ந்து செல்லக்கூடிய இந்த சூழலில் குடியிருப்பு அருகே பலாப்பழங்கள் இருப்பதால் யானைகள் அந்த பகுதிக்கு ஈர்க்கப்படுகின்றன. எனவே அந்த பலாப்பழங்களை வெற்றி அகற்றிடவும் வனத்துறை பொதுமக்களுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக கூடலூர் செய்தியாளர் மகேஸ்வரன்.